எல்லாம் பண்ணி முடிச்சாச்சு. அடுத்து நம்ம பொங்க வைக்கிற பானைக்கு சந்தனம் குங்குமம்லாம் வைக்க போகிறோம். ஸோ இந்த பானையில் தான் வைக்க போகுது, இந்த 2 பானையில் தான் வைக்க போகிறோம். நான் இந்த பானைக்கு சந்தனம் குங்குமம் வைக்கிறேன், நீங்கள் இந்த பானைக்கு வைங்க. ஓகேவா? ஃபஸ்ட்டு நம்ம வந்து விபூதி வைக்கணும். மூணு இடத்துல இந்த மாதிரி பட்டை அடிக்கணும். ஃபஸ்ட்டு பானைக்கு பட்டை அடிச்சுட்டு அதுக்கப்புறம் சந்தனம் வச்சாச்சு. அடுத்து குங்குமம் வைக்கணும். பொங்கல் பானை ரெடி. சந்தனம் குங்குமம்லாம் வச்சுட்டோம். என்னோட பானைக்கு நான் வச்சுட்டேன். நான் லேட்டாக வந்தோம், லேட்டஸ்ட்டாக வரும். சூப்பராக பானையும் ரெடி. அந்த அந்த இறையில உள்ள அந்த கேப்ஸை பாரு, செம்ம பர்ஃபெக்ஷனாக இருக்குது. அவ காலையில ஒரு பானைக்கு வச்சிருக்கா, அதனால அவளுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. நான் இப்பதான் ஃபர்ஸ்ட் பானைக்கு வைக்கிறேன். ஆல்ரெடி நம்ம பொங்க வச்சிருக்கோம். எங்க நார்மலா பொங்க வச்சுட்டே இருக்கோம்ல ஒவ்வொரு வருஷமும், அப்படி சொல்றா. பொங்கல் பானைலாம் ரெடி. அடுத்து நம்ம வெளியில தான், வாசல்ல தான் இங்க பொங்கல் வைக்க போறோம். கிராமத்துல எப்போதுமே வாசல்ல தான் வைப்போம். ஸோ அதுக்கான வேலைகளை நம்ம பார்க்க போறோம். என்ன பண்ண போறோம்? பொங்கல் ஸ்டார்ட் பண்ண போறோம். ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் குழி வெட்டணும். இப்போ நம்ம பொங்கல் வைக்கிறதுக்கான ப்ரிப்ரேஷனுக்கு வந்துட்டோம். ஃபர்ஸ்ட் இங்கே தான் பொங்கல் வைக்க போகிறோம். இங்கே வந்து அடுப்பு வெட்டணும். அடுப்பு இங்கே தான் நம்ம மணலில் தான் தோண்டுவோம். அதனால ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா சாணம் தெளிக்கணும். என்ன தெளிக்கணும்? சாணம், மாட்டுச்சாணம். சாணம் தெளிச்சுட்டு இப்படி தெளிக்கிறீங்களா? பூக்கு தண்ணி தெளிக்கிறீங்களா? கிராம கிளீன் பண்ணுறாங்க. என்ன மச்சி பண்ணுறீங்க? இதுதான் மச்சி கோடு தான் அந்த நம்ம பொங்கல் வைக்கிறதுக்கு அடுப்பு ரெடி பண்ணிட்டு இருக்கோம். இந்த மாதிரி கரெக்டாக நம்ம வாசலுக்கு நேராக வச்சு தான் பொங்கல் வைக்கணும். அதுக்காக இந்த இடத்துல அடுப்பு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதுக்கு அடுப்பு வாங்கி வச்சா அடுப்பு வச்சுக்கலாமே. அது வந்து ஐதீகம் கிராமத்தில் வந்து இப்படி தான் பண்ணுவோம். இங்கே தள்ளி வைக்கிறா. கொஞ்சம் தள்ளி நல்லா தெப்பக்குளம்லாம் இருக்குல்ல. நீங்க எல்லாம் வந்துறியே அவங்க என்ன பண்றாங்கன்னா இங்க வந்து தெப்பக்குளம் போடுவோம். வீடு உருவாக்க போறோம். தெப்பக்குளம் போடுவோம். அங்க வந்து ஒரு மேடை ஸ்டேஜ் மாதிரி ஒன்று போட்டு அதுல சாமியெல்லாம் வச்சு நம்ம அந்த ரெடி பண்ற பொங்கலை அதில் வச்சு சாமி பிடிச்சி வச்சு விளக்கெல்லாம் ஏற்றி சாமி போட்டு வச்சுட்டு அந்த ஸ்டேஜ். இது ஓகே தானே? அப்படிதாம்மா. அடுப்பெல்லாம் தோண்டியாச்சு இல்லையா? கீழே வந்து ஈரமா இருக்கும். அதனால தவிடோ இல்ல ரம்பத்தூள் வந்து போடணும். போட்டோம்னா நமக்கு ரம்பை இல்ல ரம்பத்தூள், ரம்பம், மரத்தூள். ரம்பத்தூள்னு சொல்லக்கூடாது, மரத்தூள். சாரி, ரம்பத்தினால அறுத்ததுனால ரம்பத்தூள் கிடையாது. ரம்பத்தால மரத்தால மரத்தூள். சரி, அது வந்து நல்லா அடுப்பு எரியறதுக்காக. அதுவே அந்த மரத்தை கோடாலியால அறுத்தா கோடாலி தூள்னு சொல்லுவீங்களா? கோடாலியில் இந்த கோலம் அடுத்தது. இந்த அடுத்த கோலம். வெரி குட், சூப்பர். நான் மஞ்சள் வைக்கிட்டா? ஈஸியான வேலையா பண்றா? குளத்தை சுத்தி தெப்பக்குளம். தெப்பக்குளம் சூப்பர். போடக்கூடாதா? தெப்பக்குளத்தை சுத்தி போடக்கூடாதா? அப்படியே ஒன்று போதும். செட்டு சும்மா அப்படி வை போதும். ஒரு பூ எடுத்து சின்ன பூ வைக்கணும். பெருசாக வச்சா அது உடஞ்சிக்கிறோம். இந்த ரெண்டுக்கு நடுவில் வைக்கிட்டா? கீழே அவளை விநாயகர் மச்சான் இறங்கிட்டாங்க களத்தில். ஆமாம், நம்ம பக்கத்து நல்லா விடா.
ஆமாம் ஆமாம் நானும் மச்சான் சப்போர்ட் தான். இல்லை இல்லை மச்சானுக்கு தான் வைக்கிறேன். இல்லை இல்லை நான் வடக்கிட்டா தைக்கிட்டா எங்கிட்டு அப்படின்னா எங்கிட்டு ஐயே எங்கிட்டு பற்ற வைக்கல. நான் வடக்கிட்டு நல்லா ஆழமா அகலமா நம்ம பக்கத்துல நினைச்சு மச்சான் வைங்க மச்சான். நான் எனக்கு தான் அங்கிட்டு நினைச்சுக்கிட்டு அங்கே நல்லா பள்ளமாக வேண்டிட்டு இருந்தேன். நிறைய சாமி ஓகே லெட்ஸ் ஸ்டார்ட் தி கேம். அண்ணா இங்க வாங்க. இது வந்து இல்லை இல்லை மச்சான் பானை, இது பானை, இது தமிழ் பானை. இது யாரோட பானை ஃபர்ஸ்ட் பொங்குதுன்னு? இது என்னோட பானை, தமிழ் பானை, பாப்பா பானை. இது தமிழ் பானை. மாத்தி பேச. இது என்னோட பானை, தமிழ் பானை, பாப்பா பானை. அது ஒழுங்கா சொல்லு. இந்த பானை நான், ஜனா, பாப்பா 3 பேரோட பானை. இது வந்து தமிழும் மாதேஷோட பானை. எந்த பானை ஃபர்ஸ்ட் பொங்குதுன்னு பார்க்கணும். சரி போட்டி. எங்க பானை பொங்கும். வேமா அம்மா மச்சி வேகமா உடைக்காங்கம்மா. ஒரு பானைக்கு தான் அப்பா சக்கரை போட்டு. அதான் எங்க பானை வந்து சக்கரை பானை, நானும் சனா பாப்பா பானை. ரெண்டு போடணும்னா போடுறேன். ரெண்டு இருக்கேன். அம்மா மச்சி வேற ஏதோ பிளான் பண்றாங்கம்மா. தமிழெல்லாம் கூப்பிடக்கூடாதீங்க. தமிழை கூப்பிடுறாங்க. நானா இங்கிலீஷ்ல கூப்பிடுங்க. ரெடி. தம்பி எப்போதுமே சச்சானுங்களா தம்பி வீட்டு பானை தான் இருப்பாங்க. அவங்க மச்சான் வீட்டு பானை பொங்கினா தான் வெளியில அடுத்த பானைக்கு போவோம். அம்மா சீக்கிரம் வாங்கம்மா. இதுல பொங்க வச்சுக்கோ. கை வைங்க பால் கலந்து கொண்டாங்க. ஏமா கலந்து கொண்டாங்க. அது தெரியக்கூடாது. அதாவது நம்மளோட வேமாதிரி அந்த உலகத்தை பால் நல்லா காந்துருக்கா? விறகு வை. விறகத்தான் போய்க்கணும். விறகு தண்ணியை கீழே அடுத்து ஊத்துறமா? என் மயனுக்கு தேவை பண்றோமா? ஒரு சட்டுக்கிட்ட கீழே ஊத்துற பத்தியா? அதான் ஃப்ராடுக்கலாம். அம்மா ஏதோ பிளான் பண்றாங்கம்மா. இல்லை அதான் நாங்கள் பண்ண மாட்டோம். ஓகே. அதே வந்து அங்கே ஊற்றணும். என்ன ஓகே. இல்லை தண்ணியை கூட பாலை கூட ஊற்றுறாங்க. இதுதான் முதல்ல அது எரியுப்பா. இல்லை போட்டுட்டே எரிய விட்டா அந்த இடையில எரியும். அங்கிட்ட எரிய விட்டா எங்கிட்ட விறகு இல்ல பண்ணி விடுறேன். வெளியில எரியுது மச்சான். மோடு தானே இங்கிட்டு தான் இருக்கு. பானைக்கு எரியுது. ஆமா இங்கிட்டு தான் இருக்கு. அங்கிட்ட எரியுது. இல்ல போட்டு எரியணும் மச்சான். அதான் மச்சான். ஜனா நமக்கு இங்கதான் எரியுது பானைக்கு அடுப்பு. ஓலை வைங்க. என்ன இப்போ எதுல கீழே வைங்கப்பா. என்னம்மா எல்லாம் மேல தூக்கி போடுறீங்க? கீழே வச்சா கீழே சொரிஞ்சிருக்கோம் அந்த பானைய. கீழே சொரிஞ்சிருங்க. நிறைய இதே கிடக்கு. இங்க பா. விட்டு கொடுத்துட்டான்.
சொல்லிட்டு விட்டு இப்போ பாரு என்னோட வேலையை. போடுங்க 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 போடுங்க. இல்ல நம்மள்ட்ட தான் வந்திருக்குடா. விட்டு விட்டுருங்க. இருங்க நீங்க ஃபோன் பேச போடுங்க. இருங்க. பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் நம்மளுக்கு தான் ஃபர்ஸ்ட் பொங்கிருக்கு. எங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் பொங்கிருக்கு. அடுப்பு நம்ம கிட்ட வால் பொங்கின உடனே நம்ம சாமிக்கு வச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் அள்ளி போடு. நான் போடு. நீ தான் போடு. இது பண்ணுமா? போடு போடு போட்டுட்டு வேணாம். வேணாம் போடு. அப்படியே மூஞ்சிலாம் கட்டு. தோசை கொடுக்கணும். நம்ம ஃபைனலா தை திருநாளோட வீட்டு பொங்கல் முடிஞ்சிச்சு. நாளைக்கு உங்களை மாட்டு பொங்கல்ல சந்திப்போம். அது வரைக்கும் மட்டும் இந்த விடை வருவது உங்கள் சபாபத்மா யூடியூப் சேனல் மெம்பர்ஸ். Bye.